வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இலக்கிய சீரியலில் அஞ்சலியை பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. டாக்டர் செக் பண்ணுறப்ப இந்த அஞ்சலி எழுந்து உட்காந்துட்டு, என்ன டாக்டர் இது எல்லாமே நடிப்பு தான், இங்கே பாருங்கள் நான் சொல்கிறத நீங்கள் போயிட்டு வெளியே போய் இலக்கிய கிட்டே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கர்ப்பம் வந்து கலைஞ்சிடுச்சுன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டரும் தயங்குறாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு தான் சரிதான். இங்கே பாருங்கள் டாக்டர், எல்லாமே பணம் வாங்கிட்டு தானே செஞ்சீங்க, ஒழுங்காக நான் சொன்னதை செய்யுங்க, இதுலேருந்து நீங்களும் மீண்டுடுவீங்க நானும் மீண்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி கணக்கு போட்டா வெளியே வந்து இந்த மாதிரி கர்ப்பம் வந்து கலைஞ்சிடுச்சுன்னு சொல்கிறாங்க. உண்மையை சொல்லுங்கள் டாக்டர், என் குழந்தைக்கு இன்னும் ஆவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் பார்த்திங்கன்னா ஆவேசமாக கேட்குறாங்க. ஜானம்மா பைரவி எல்லாம் ஃபோனில் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. எல்லா பழியுமே இலக்கியா மேலே தாங்க போடுறாங்க. இந்த கார்த்திக், சிந்தாமணி, பைரவி எல்லாரும் பார்த்திங்கன்னா இலக்கியா மேலே தான் பழி போடுறாங்க. என் குழந்தைய கொன்னுட்டிங்களே, இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவை இந்த சிந்தாமணி பார்த்திங்கன்னா இழுத்துட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலே. ஆனால் நம்ம கௌதம் இந்த தடுத்துட்டாங்க. என்ன நடந்துச்சு, ஏது நடக்க போகுதுன்னு எதுவுமே தெரியாத பேசிகிட்டு இருக்கீங்க. இலக்கியா சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. அப்புறம் பாருங்க, இந்த டாக்டர் நம்ம இருந்தால் அவ்வளோதான், நம்ம கதையை முடிச்சிடுவா. அதனால் நம்ம கிளம்புறனால நைஸாக கிளம்ப. நம்ம இலக்கிய வந்து சொட்டக்கை போட்டு கூப்பிட்றேங்க. என்ன டாக்டரு, உண்மையை சொல்லுங்கள், இலக்கிய அஞ்சலிக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே அஞ்சலிக்கு வந்து குழந்தை கலைஞ்சிருச்சு சொல்கிறாங்க. உடனே நம்ம இலக்கிய வந்துட்டு ஒரு ரெட்டி கொடுக்குறாங்க டாக்டருக்கு. டாக்டர் இருந்துட்டு, என்ன இலக்கியம் அடிக்கிற, நான் உண்மையை தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை காமிக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த போலியான சர்டிஃபிகேட்டை கொடுக்குறதையும் வீடியோவை எடுத்து வச்சுருக்காங்க. இந்த அஞ்சலி பார்த்திங்கன்னா டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நான் கர்ப்பமாக இல்லாத விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அப்படின்ட்டுலாம் பேசிகிட்டு இருக்க சமயத்தில் நம்ம இலக்கிய வீடியோ எடுத்து வச்சிட்ருக்காங்க. அந்த வீடியோவும் போட்டு காமிக்கிறாங்க. இந்த டாக்டர் பார்த்திங்கன்னா பேரதிர்ச்சிறாங்க. என்னடா இது, இந்த மாதிரி வீடியோ போட்டு காமிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த டாக்டர் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. அஞ்சலி வந்து கர்ப்பம் வந்து கலையில், அவள் ஃபஸ்ட்டு கர்ப்பமாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செமையாக ஒரு போட்டாங்க. கார்த்திகா, என்ன சொல்கிறீங்க, என் குழந்தைக்கு சும்மாவே பொய் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கெல்லாம் போகிறாங்க கார்த்திக். நம்ம கௌதம் எல்லாம் தடுக்கிறாங்க. இங்கே பாரு கார்த்திக், இங்கே சொல்கிறது எல்லாமே உண்மைதான். உன் பொண்டாட்டி தான் நாடகம் ஆடிட்டு இருக்கா. அந்த இடத்துல சிந்தாமணியும் இருக்காங்க. அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சிந்தாமணிக்கு என்னடா அது, எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு, அவளை தான் நம்மளோட பொண்ணோட கதி அப்படின்னு சொல்லிட்டு அது நின்றுட்டுருக்கா. உடனே நம்ம கார்த்திக் இருந்துட்டு பொறுமையாக பார்த்தீங்கன்னா அஞ்சலி பக்கம் போகிறாங்க. அஞ்சலியா கண்ணை மூடி நடிச்சிட்டு படுத்துட்ருக்காங்க. இனிமேல் தாங்க இருக்க போகுது ஆட்டமே. அஞ்சலியை அடித்து உதச்சி இந்த வீட்டை விட்டு இனிமேல்ட்டு என்கிட்ட வரவே வரக்கூடாது அப்படின்ட்டு நம்ம கார்த்திக் வந்து அஞ்சலியை அவங்க வீட்டுக்கு அனுப்ப போகிறாங்க. சரி வாங்க என்ன நடக்குன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ